வணக்கம் வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப் 3 ரெமெடிஸ் ரொம்ப சிம்பிளான ரெமெடிஸ் ஏன்னா எல்லாரும் கேட்டிங்க ரெமெடிஸே இல்லை இந்த மாதிரி மேஷ ராசி சிம்ம ராசி தனுசு விருச்சிகம் சில சமயத்தில் ரிஷபம் கூட நல்லா இருக்குன்னு சொன்னாலும் எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் சரியாக நடக்கல ஸோ வி வாண்ட் சம் ரெமெடி டு டூ சிம்பிள் ரெமெடி எப்படி பண்ணலாம் அதை பற்றின வீடியோ தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன் ரொம்ப எளிமையாக ஜஸ்ட் 3 ரெமெடி டு ஃபாலோ ஒரு நெருக்கடி இருக்குது மன அழுத்தம் இருக்குது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது ஜாபில் ப்ரெஷர் இருக்குது கரியரில் முடியல பணம் பத்தலை திருமண வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் சிம்பிள் ரெமெடிஸ் அந்தந்த ராசிக்கு நான் கொடுக்குறேன் அதை சிம்பிளாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன் வாழ்த்துக்கள் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல நேரம் இருக்குது பட் ஆனால் சில பேர் கொடுத்த மெசேஜ் என்னென்னா இன்னும் வந்து நீங்கள் ரொம்ப நல்லா இருக்குது 9ல் குரு இருக்கார் 6ல் சனி இருக்கார் ராவுக்கு தோஷம் இல்லை பட் ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து நடக்காமே இருக்கே அதுக்கு என்ன காரணம் ஏதாவது ரெமெடி இருக்கா ஏதாவது பாசிட்டிவ் நடக்கிறதுக்கு ஆக்டிவேஷனுக்கு ஒரு ரெமெடி இருக்கா அப்படின்றத பற்றி கேட்டதுக்காக நான் ஒரு சில விஷயம் சொல்கிறேன் முதல்ல வந்து துலாம் ராசியுடைய அதிபதி சுக்கிரன் காலச்சக்கரத்துக்கு 7th house அது வந்து ஒரு தராசு தான் அதோட சிம்பிள் அப்படின்னா ஒரு சமமான ஒரு மனநிலை சமமான விஷயத்த அதாவது நீங்கள் வந்து சமப்படுத்துறதுன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் முதல்ல கொடுத்தாதானே உங்களுக்கு வரும் அதான் கான்செப்ட் இப்போ துலாம் வந்து சனி உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி அது சுக்கிரனுடைய ராசி ப்ளஸ் காற்று தத்துவம் கொண்ட ராசி என்ன சிம்பிள் ரெமெடி ரொம்ப எளிமை நிறைய பேர் வந்து இந்த துலாபாரத்தில் எடைக்கு எடை வந்து தானம் பண்ணுவாங்க துலாமுக்கே உகந்தது தான் துலாம் ராசியில் பிறக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒன்று வேணும் ஒரு அச்சீவ்மெண்ட் வேணும் ஒரு வேலை விஷயத்தில் ஒன்று வேணும் உங்களுடைய உடல் வந்து இந்த பூமியில் வந்து ஒரு சுமை இப்போ உங்கள் உடலில் வந்து ஒரு வெயிட் இருக்குது அதுக்கு சமமாக ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க மனதார செய்கிறீங்க அதை பிறருக்கு மனதார செய்யும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனை வந்து உங்களுடைய அணுக்கள் ஒவ்வொன்றும் ஒரு விஷயத்துக்காக இயங்கிட்டு இருக்கு அது அழகாக நிறைவேற ஆரம்பிக்கும் இது முதல் ரெமெடி ரொம்ப சிம்பிளான ரெமெடி இது மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் சில பேர் கேட்பாங்க என்ன கொடுக்கலாம் சுக்கிரனாலே இனிப்பு சுக்கிரன்னா உணவு பழ வகைகள் என்ன வேணால் கொடுக்கலாம் உங்கள் மனசில் உள்ள ஒரு விருப்பம் தான் ரெண்டாவது ரெமெடி நல்ல விஷயம் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக நான் சொல்கிறேன் ஒரு விஷயம் நடக்கலை பட் ஆனால் நேரம் நல்லா இருக்குது அது நடக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று ட்ரை பண்ணுங்கள் முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்தை கொடுங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேட்குறது உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் ஓகே ரெண்டாவது விஷயம் துலாம் ராசிக்கு இன்னொரு ரெமெடி என்ன சுக்கிரன்னா வந்து ஒரு பாசிட்டிவ் பிளானட் அது ஒரு லைட் எனர்ஜி உண்டுது ஒரு பாசிட்டிவ் பிளானட் எப்பவுமே பாசிட்டிவ் திங்கிங்கோட முயற்சியில் எங்கேயுமே ஒரு சின்ன தடை கூட இல்லாமல் தொடர் முயற்சியில் அதை வந்து நல்லபடியாகவே அந்த எண்ணங்களோட செய்ய அந்த பலன் வந்து பலிச்சிடும் இதுக்கு ஏதாவது விஷயம் அப்படின்னா என்னென்னா நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகள் உங்களை சுற்றி இருப்பாங்க இந்த நேரம் அப்படி இருக்குது ஸோ அவங்களோட சேர்ந்து அவங்ககிட்ட நீங்கள் பகிர்ந்து ஒரு ஐடியாஸை ஷேர் பண்ணும்போது இன்னொரு ஐடியா வந்து புதுசாக வரும் அதை வந்து நீங்கள் வந்து செயல்முறையில் கொண்டு வரலாம் இது இன்னும் உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும் இந்த சமயத்துக்கு அப்போ நல்ல ஆட்களை கூட வந்து தக்க வைத்து கொள்வது இல்லை சேர்த்து கொள்வது இல்லை அவங்களோட ஒரு முயற்சியில் ஈடுபடுறது இது இன்னொரு பலனை கொண்டு வந்துடும் ஏன்னா நேரம் நல்லா இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் துலாம் அந்த டிரான்சிஷன்லேயே ரொம்ப நல்ல டைமில் இருக்குது ஸோ முதல்ல ஒரு இது சொன்னேன் ரெண்டாவது நல்ல நபர்களோடு சேர்ந்து அதை வந்து ஒரு முடிவாக கூட்டாக செய்யும் பொழுது இன்னும் பலன் அதிகமாக வரப்போகுது மூணாவது ரெமெடி இப்போ தான் தெய்வீகமான ஒரு பரிகாரத்தை நீங்கள் பண்ணலாம் துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் அந்த சுக்கிரனுடைய அதிதேவதையாக அந்த ஸ்தலமாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வந்து மனதார பூஜிக்கும் பொழுது வணங்க முடிஞ்சால் நேராக அந்த டெம்பிளுக்கே போயிடுங்க இல்லை நாங்கள் வெளியூரில் இருக்கோம் வெளிநாட்டில் இருக்கோம் பட் துளாராசி சுவாதி நட்சத்திரம் துளாராசி சித்திர நட்சத்திரம் துளாராசி விசாகம் என்ன பண்ணலாம் ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணிங்க வீட்டில் வச்சிங்க அதை நீங்கள் பூஜிங்க வெள்ளிக்கிழமையில் செய்யுங்க டெஃபினட்டாக உங்களுடைய இஷ்டம் உங்களுடைய விருப்பம் அதெல்லாம் அழகாக நிறைவேற ஆரம்பிக்கும் டீஃபால்ட்டாகவே சனி 6ல் இருக்கார் எதிர்ப்பு எதிரிகள் பிரச்சனைகளை அவர் தவிடுபடியாக மாற்றிடுவார் ஸோ துலாம் இந்த நேரம் நல்ல அனுபவங்களை பெறக்கூடிய நேரம் தான் அந்த அனுபவங்களை பெறதுக்கு இந்த மாதிரியான முயற்சிகளை செய்யுங்க அது டெஃபினட்டாக பலனை கொடுக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்விகளுக்காகவும் கமெண்ட்ஸ்னாலேயும் நான் வந்து ரெமெடி எப்படியாவது கொடுக்கணும்னு சொல்லி சில அனலைஸ் பண்ணி பார்த்தேன் அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளான ரெமெடி தான் கொடுத்துருக்கேன் டீட்டெயிலாக வந்து ஒவ்வொரு ஹாரோஸ்கோப்பும் தனித்தனியாக அந்த காம்பினேஷன்ஸ் இருக்கும் நட்சத்திரம் வேறையாக இருக்கும் ராசி வேறையாக இருக்கும் லக்னம் வேறையாக இருக்கும் அந்த ஃபேமிலியோட காம்பினேஷன் வேறையாக இருக்கும் சில பேருக்கு கணவன் மனைவி சார்ட்னால சில விஷயங்கள் வேறு மாதிரி கொண்டு வரும் குழந்தைங்களால வரும் நிறைய விஷயம் இருக்குது அஸ்ட்ராலஜி வந்து ஒரு பெரிய டீப் ஓஷன் அது கட்டுறது கைமண் அளவு தான் என்ன படித்தாலுமே திரும்ப ஏதாவது நாலேஜ் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும் பட் நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில் சிம்பிளாக நீங்கள் செஞ்சு பார்க்குற மாதிரி சில ரெமெடிஸை கொடுத்தேன் நம்பிக்கையோடு எதையுமே செய்யுங்க எனி ரெமெடி எந்த விஷயமா இருந்தாலுமே நம்பிக்கை என்பது பாதி விஷயத்தை சக்ஸஸ் பண்ணி கொடுத்துரும்
நீங்கள் வந்து எப்படி வந்து முழு மனதோட உங்கள் அம்மா அப்பாவை நம்புறீங்களோ அது மாதிரி தான் இறைவனும். இறை பக்தி அப்படிங்கிறது முழு மனதோட நம்பிக்கையோடு செய்யறது. அது மாதிரி தான் அந்த நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செய்யும்போது அது ஒரு பலனை வந்து கொண்டு வரும். ஒன்று. ரெண்டாவது, எந்த ராசிக்குமே வந்து ஒரு நிரந்தரமாக ஒரு நல்ல நேரம், நிரந்தரமாக ஒரு கெட்ட நேரம் வரதே கிடையாது. உடனே நீங்கள் கேட்பீங்க, சில பேர் எப்பவுமே நல்லா இருக்காங்க, அதுதான் பிறவி ஜாதகத்துடைய யோகம். பிறவி ஜாதகத்துடைய யோகம் அப்படிங்கிறது என்னென்னா, அவங்க பல ஜென்மங்களாக பல விஷயமா புண்ணியங்கள்லாம் பண்ணி அதை வந்து பிறவி எடுக்கும் பொழுது அந்த மாதிரி அந்த பிளானட்டரி பொசிஷன், அந்த காம்பினேஷன் வந்துடும். அவங்களுக்கே கூட டஃப் டைம் வரும்போது சில மைனரான இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதனால் வாழ்க்கையில் எப்பவுமே ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பேற்பட்ட சோதனையான மோசமான நேரம் வந்தாலும் அது நிலையான நேரம் கிடையாது, அது கண்டிப்பாக மாறதான் போகுது. அந்த மாற்றம் நடக்கக்கூடிய கால அளவுன்னு ஒன்று இருக்குது. அந்த கால அளவு வரைக்கும் தான் நம்ம தாக்கு பிடிக்கணும். அதை தாக்கு பிடிக்க தான் நமக்கு வந்து ஒரு தனி தகுதி, தனி திறமை ப்ளஸ் பக்தி இதெல்லாம் நம்மளை காப்பாற்றும். நம்முடைய குணம் இதெல்லாம் நம்மளை காப்பாற்றும். ரெண்டாவது விஷயம். மூணாவது, இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் நிறைய வித்தியாசங்கள் வந்துகிட்டே இருக்கும். தசாபுத்தி மாறும், நிறைய வரும். அதுக்கெல்லாம் ரெமெடிஸும் சேஞ்ச் ஆகும். அதனால் எல்லாருக்கும் அது ஜென்ரலாக தான் நான் சொல்லியிருக்கேன். தனித்தனியாக இண்டிவிஜுவலாக அது வந்து பார்க்கும்பொழுது மட்டும்தான் புரியும். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. உங்களுக்கு உடனே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஒன் மோர் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்மளுடைய டீமோடைய வெப்சைட். ஸோ இதில் வந்து தேவையான சர்வீஸையும் யூஸ் பண்ணிங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.